வணக்கம் நண்பர்களே. இன்றைய நாள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த தென்னங்கண்டில் முதலெல்லாம் இப்படி கிடை ஷேப்பில் தான் வைப்பாங்க. இப்போ எல்லாம் இப்படி வாரது குறைவோ, இப்படித்தான் அநேகமான பேக்கில் வருது. நீங்கள் கவனிச்சிருந்தீங்க என்றால் விளங்கியிருக்கும். அதுக்கு என்ன காரணம்ன்றது யாருக்காச்சும் தெரியுமா? என்னென்னு சொன்னால், காரணம் கேட்டால் சில பேரால் பதில் சொல்லுவீங்க, அநேகமான எனக்கு பதில் கிடைக்கிறது குறைவு. அதனால் நான் இந்த பதிவிலேயே என்ன காரணம்ன்றதையே சொல்லி வர்றேன், சரியா? என்னென்னு சொன்னால், இப்படி கிடையா வைக்கிற டைமில் நம்மளுக்கு இப்போ பேக்ரவுண்டில் நம்ம மரம் வைக்க போகிறோம்னா அதிக அளவு இடத்தை பிடிக்கும், சரியோ? அதே போல் நிமித்தி இப்படி வச்சிட்டோம்னு சொன்னால் அந்த தேங்காய் இருக்கிற ஷேப் பாருங்கள், இவ்வளவு இடமும் கேப்பாக இருக்குது, ஓகேவா? இப்படி இதுன்னு சொல்லக்குள்ள இந்த ஷேப்பில் ஃபுல்லாகவே இடத்தை பிடிக்க போகுது. அப்போ இடைவெளி மிச்சம் குறைவாக இருக்க போகுது. அப்போ பெரிய தேங்காய்னு சொன்னால் நம்மளுக்கு பேக் பண்ணுறதும் கஷ்டம், அது ஒரு பிரச்சனை. அடுத்தது இந்த மரம் இந்த ஷேப்லாம் வளரும், கிடையா வைக்கிறதால நிமிந்து வளராது. இப்படி வச்சோம்னா மரம் நிமிந்து வருது, உங்களால் நம்மளாவே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இந்த ரெண்டு காரணத்துக்காக வேண்டிதான் அநேகமாக நிமித்தி தேங்காய் வைப்படுவே தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. உங்களுக்கும் நடுறதால இப்படி நடுறதுன்றா உண்மைக்கு நல்ல. ஏன்னா பாருங்கள், மரம் எவ்வளோ ஹெல்த்தியாக நிமிந்து வளருது. இதுக்கும் ஹெல்த்தியாக தான் வருகுது, இவ்வளோ பார்த்து விளங்கும். ஆனால் கிடையாக வருகுது. ரெண்டு மரமும் ஓகே தான். இந்த சின்ன சின்ன காரணம் தானே தவிர வேறு ஒன்றுமே இல்லை, சரியா? இப்படியான பதிவுகள் உங்களுக்கு தேவைண்டா கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இப்போ தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ நீங்கள் பதிவிடுற டைமில் எனக்கும் அது சம்மந்தமாக தேடல் கிடைக்குது, உங்களுக்கு அதை பகிர்றதுக்கு சந்தர்ப்பமும் கிடைக்கிது. அதால் விளக்கம் தேவையானவங்க கட்டாயம் பதிவிடுங்க, சரியா? மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.